गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। ஸ்வயம்பூமனு சதரூபா அவளுடைய கதை தான் இந்த 3, 4, 5, 6 இந்த ஸ்கந்த பரியந்தம் இவாளுடைய குழந்தைகளுடைய கதை தான் அப்படின்னு ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ஸ்வயம்பூமனு சதரூபாவினுடைய 3 பெண்கள் ஆகூதி, தேவகூதி, பிரசூதி, இவா 3 பேருடைய கதையை சொல்லி முடிச்சாச்சு. இந்த தக்ஷயஜ்யம், சிவநாம வைபவம்லாம் இந்த விதுரர் மைத்ரேயற்ற பிரஷ்னம் பண்ணதுனால இது விஸ்தாரமாக ஒரு 7 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. திரும்ப வந்தும் அந்த ஒரு ஆகூதி, தேவகூதி, பிரசூதியை கதையை முடிச்சுட்டு அடுத்தது 2 புத்திரர்களுடைய கதையை ஆரம்பிக்கணும், அவர்களுடைய கதை சொல்லணும் அப்படின்னு மைத்ரேயர் ஆசைப்பட்டு மேலே புத்திரர்களுடைய கதையை ஆரம்பிக்கிறார். அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அதர்மம், ஹிம்சை, காமக்ரோதங்கள், அப்புறம் கலி, இதெல்லாம் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு அதனுடைய வம்சாவளியெல்லாம் சொல்லி அப்படி ஒரு 5-6 ஸ்லோகம் இருக்குது. இதை யார் நித்தியப்படி சொல்லிட்டு வராலோ அவர்களுக்கு இதனால் வரக்கூடிய அந்த பாபங்கள்லாம் போகும்னு அப்படி ஒரு பலஸ்ருதி சொல்லி மேலே கதையை ஆரம்பிக்கிறார். அதாத கீர்த்தையே வம்சம் அப்படின்னு. என்னென்னா இந்த மைத்ரேயருக்கு மேலே துருவசுவாமியுடைய கதையை சொல்ல போகிறோமோன்னு, அவருக்கு ஆனந்தமாக இப்பேற்பட்ட கதையை சொல்கிறோம் அப்படின்னு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரியவிரதன், உத்தானபாதன். மூத்த மகன் யாருன்னா பிரியவிரதன், 2வது மகன் உத்தானபாதன். ஏன் உத்தானபாதனுடைய கதையை முதல்ல சொன்னார்னா 2 காரணம். ஒன்று, பிரியவிரதர் இந்த உத்தானபாதத்தில் வர கடைசியாக இருக்கக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடிய பிரச்சேதஸுகள் தபஸு போகிறதுக்கப்புறம் யாருமே ராஜ்ய பரிபாலனத்துக்கு இல்லாத போது பிரியவர்த்தன் வரார் ஜெகத் சிருஷ்டி பண்ணணும்னு. அது ஒரு காரணம். 2வதாக தான் அவர் ஜெகத் சிருஷ்டி பண்ணுறதுக்கு வரார். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, சாட்சாத் துருவசுவாமி பரமபாகவதோத்தனாக இருக்கக்கூடிய துருவசுவாமியோடைய கதையை சொல்லணும் அப்படின்னு மைத்ரேயருக்கு ரொம்ப ஆசையாக. அதனால் அதாத கீர்த்தையே வம்சம் புண்ணிய கீர்த்தேகே குருத்வா. யாருடைய சரித்திரம் கேட்டது மாத்திரத்தில் நம்ம மனசில் பக்தின்னா என்னன்னே தெரியாத அந்த மனசில் கூட இந்த பரமபாகவதோத்தனுடைய சரித்திரம் கேட்டால் நம்மளுக்கு மனசில் பக்தி வளரும். புண்ணிய கீர்த்தி அப்படின்னு பேர். புண்ணிய கீர்த்தினா என்னென்னா, நம்ம பாவம் யாருடைய கதையை கேட்குறோமோ அவளுடைய கதையை கேட்குற மாத்திரத்தில் நம்மளுக்கு புண்ணியமும் வர்த்தனமாகும், பாவங்களும் போகும். அப்படி உயர்ந்த சரித்திரமாக இந்த துருவசுவாமியோட கதையை சொல்கிறது மைத்ரேயர் உற்சாகமாக ஆரம்பிக்கிறாராம். அவர் பரமபாகவதோத்தம்னா இருக்கக்கூடிய துருவசுவாமியுடைய கதையை சொல்லணும் அப்படின்னு. 2வது மகனாக இருக்கக்கூடிய உத்தானபாதன், அவன்கிட்டேருந்து கதையை ஆரம்பிக்கிறார். இந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவியாம். ஒன்று சுனீதி, மற்றொன்று சுருச்சி. இந்த சுனீதி இந்த சம்ஸ்கிருதத்தில் பேரே பாருங்க. இந்த பேரை வச்சு அன்வர்த்தநாமா பிச்ச பூர்ணநாமா. இந்த சம்ஸ்கிருதத்தினுடைய அழகு, அந்த பேரே சில பேருக்கு அந்த காரணத்தினாலே வரும். கணபதி பேருனா கணானாம் பதி, எல்லாருக்கும் கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறதுனால அவருக்கு கணபதி அப்படின்னு பேர். அதனால் கணபதின்னு பொதுவாக பேர் வச்சுருக்கவெல்லாம் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்காளான்னா இல்லை. ஆனால் அந்த மகா கணபதிக்கு அந்த பேர் இருக்கிறதுனால அது அப்படியே பேராக வந்துடுறது. இதுமாரி ராமஹான் ஏன் பண்ணால் ரமந்தே யோகினோ அனந்தே. ராமர்கிட்ட எல்லோரும் ரமிக்கிறதுனால அவருக்கு ராமன், கருப்பாக இருக்கிறதுனால கிருஷ்ணன் அப்படின்னு இந்த சம்ஸ்கிருதத்துக்குள்ள உள்ள அழகு. இதில் பாருங்களேன், சுனீதி சுருச்சியம். முதலுடைய மனைவிக்கு பேர் சுனீதி அப்படின்னா, நீதி என்னென்னா நேர்மை, நியாயமாக இருக்கிறது. தர்மதா பத்னி சுனீதி. சுருச்சின்னா ஒரு பத்னி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணிட்டாலே அவன் எதுக்காக பண்ண போகிறான்? அவன் மேலே உள்ள ஆசையில் தானே பண்ணிக்க போகிறான். அதனால் அவன் மேலே ஆசை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சுருச்சி அப்படின்ற பேர். சுனீதி, சுருச்சி அப்படின்னு 2 மனைவிகள். அந்த சுனீதிக்கு துருவசுவாமி பிறக்கிறார், அந்த சுருச்சிக்கு உத்தமன் அப்படின்ற புத்திரன் பிறக்கிறான். இதுக்கு நடுப்புற இங்கே ஏகதா அப்படின்னு 3 அக்ஷரம் சொல்கிறேன். இந்த ஏகதாக்குள்ள ஒரு பெரிய கதையே அங்கே சுகாச்சாரியால் கொண்டு உள்ள கூடமாக வச்சுருக்க. என்னென்னா, இந்த சுனிதியை கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் சுருச்சி என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரில, தானும் ராணியாக ஆகணும்னு கல்யாணம் பண்ணிட்டார். எப்போ இளையால கல்யாணம் பண்ணிட்டாலோ அவளுடைய அழகுலையும் வசத்துலையும் மாட்டின்றான். அவள் என்ன சொல்கிறாளோ அதை கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா இந்த சுனீதி இந்த ஆற்றுல இருக்கக்கூடாது அப்படின்னு முதல்லேருந்தே கண்டிஷன். கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே உத்தானபாதன் என்ன சொல்கிறான்னா, எத்தனையோ பேர் அரண்மனையில் இருந்துட்டு போகிறா,
அதனால் இவர் இருக்கிறதுனால உன்னைக்கானே ஆகிட போகிறது, நீ ராணியாக இருந்துட்டு போ அப்படின்னு உடனே சமாதானம் ஆகிட்டா. இப்போ என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் ஆனால் சுனீதியும் கர்ப்பமாயிட்டா, சுருச்சியும் கர்ப்பமாயிட்டா. சும்மா அரண்மையில் இருக்கிறது போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவளும் கர்ப்பமாயிட்டாளேன்னா, ஒரு கணவனாக எனக்கு ஒரு கடமை இல்லையா, அவளும் ஒரு ஸ்திரீ தானே, நானும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி போனா போகிறது அப்படின்னு விட்டாளாம். இப்படியே இருக்கும்போது அதுக்கு மேலே அவன் சமாதானப்படுத்துகிறான் சுருச்சியை. உனக்கு கவலையே படாத, அவளுக்கு பொண்ணு பிறக்க போகிறது, உனக்கு பையன் பிறப்பான், பையன் பிறந்தாலே ராஜ்யம் உனக்கு தான், அவள் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோன்னு அப்பப்போ சமாதானப்படுத்துகிறான். இப்படி படுத்துட்டே இருக்கும்போது பார்த்தா 2 பேரும் ஒரே சமயத்தில் கர்ப்பம், 2 பேரும் குழந்தையை பெக்கிறா. ஆனால் இந்த சுருச்சிக்கு முன்னாடி இந்த சுனீதி குழந்தையை கொடுத்துட்டாலாம், குழந்தைய பிரசவிச்சுட்டா. அது யாருன்னா ஆண் குழந்தையாக பிறக்கிறது, அதான் துருவசுவாமி. உடனே அவளுக்கு அந்த டென்ஷனாக, பெண் குழந்தையாக பிறக்கணும்னா ஆணை வேற பிறந்துடுது, மேலே ஆண் குழந்தையாக முதல் குழந்தை பிறந்தான்னா அவனுக்கு தானே ராஜ்யம். அதனால் அந்த டென்ஷன்லேயே இவருக்கு குழந்தை பிறந்துடுத்து, இவருக்கும் உத்தமன்ற பையன். என்ன பண்ணான்னா, மேலே நான் அவங்க கூட இருக்கணும், இந்த குழந்தைய வச்சுட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த சுனீதி இங்கே குழந்தையோடு இருக்கக்கூடாது, கொண்டு காட்டில் விட்டுடு, அப்போ தான் நான் அவங்க கூட இருப்பேன்னு நிர்தாட்சியமாக சொல்லிட்டா. இப்போது அந்த ராஜாவும் அந்த ஸ்திரீலோனா இருந்து அவள் பேச்சை கேட்டுட்டு இந்த சுனீதி அம்மாவும் அந்த சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய துருவசுவாமியும் கொண்டு போய் காட்டில் ஒரு குடிசையில் போய் விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு போனோடனே அங்கே விட்டுட்டு வந்துட்டான். இப்படி நடந்துட்டுருக்கு. அந்த சுனீதி அம்மா என்ன பண்ணுவா, இப்படி தன் கணவன் இப்படி அவள் பேச்சை கேட்டுன்னு இப்படி இருக்கும்போது இவளுக்கு என்னன்னா, பிறந்தது பையன் பிறந்திருக்கான், மகா தேஜஸ்வியாக இருக்கான், அதனால் இவன் நம்மளை பின்னாடி காப்பாற்றுவான்னு அந்த ஒரு தைரியத்தோட எண்ணத்தோட அந்த குழந்தைய வளர்த்துன்னு வரா. இப்படி வளர்த்துட்டே வரும்போது அந்த குழந்தைக்கு ஒரு 5-6 வயசு ஆகிடுது. 5-6 வயசானால் அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த காட்டில் வசிச்சுன்னு இருக்கிற குழந்தைகள், அந்த ரிஷிகுமாரர்கள் எல்லோரும் இந்த மாதிரி பண்டிகைலாம் வருது, விசேஷ தினங்கள்லாம் வருது, அதும்போது எங்கள் அப்பா அது வாங்கி கொடுத்தார், இது வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள்லாம் சொல்லும்போது அப்போ தான் துருவசுவாமிக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிடுது. உடனே எங்கள் அப்பா அது வாங்கி கொடுத்தா இது வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறாளேம்மா, எனக்கு அப்பா யார், என் அப்பா பற்றி நீ சொல்லவே இல்லையே, இத்தனை நாள் எதுவுமே சொல்லவே இல்லையா சுனீதி, நீ சொல்லவே இல்லையே என்னுடைய அப்பா யார், நாம ஏன் இங்கே காட்டில் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துருவசுவாமி விவரம் தெரிஞ்சு கேட்க ஆரம்பித்த உடனே இதுக்கு மேலே மறைக்க முடியாதுன்னு சுனீதி சொல்கிறாளாம். உங்கள் அப்பா இந்த மாதிரி தரித்திரப்பா இல்லைடா, இந்த நாட்டையே பரிபாலனை பண்ணிட்டு இருக்கானே, இந்த பூமண்டலத்திலே பரிபாலனக்கூடிய சக்கரவர்த்தி உத்தானபாதன் அப்படின்ன உடனே இந்த சின்ன குழந்தை துருவசுவாமி கேட்குறாரா, அப்புறம் ஏன் நாம் இங்கே காட்டில் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னா, அதுதான்ப்பா நம்ம பண்ணின பாபம், நம்ம ஏதோ பூர்வ ஜென்மத்தில் பாரம் பண்ணியிருக்கோம், இதை கஷ்டப்பட்டுருக்கோம், பகவத் சங்கல்பத்தில் எல்லாம் சரியாயிடும் சமாதானம் படுத்துறா. ஆனால் சுனீதி அம்மா அழறா, இப்படி கஷ்டப்படுறமே அப்படின்னு. உடனே துருவசுவாமி நீ கவலையப்படாத, நம்ம அப்பா தானே சக்கரவர்த்தி, இத்தனை நாளாக என் மூஞ்சி அவர் பார்க்கல, அதனால் அவர் மனசானது இறங்கி வரல, என்னை பார்த்துட்டாருன்னா மேலே எல்லாம் சரியாயிடும், அப்பாவோட நான் உன்னை தேரில் அழிச்சுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளில வராராம். வரும்போதே அந்த குழந்தைகள்லாம் பார்த்து என் கூட யார் யாரெல்லாம் வரையலோ அத்தனை பேருக்கும் மிட்டாயும் பட்டு சட்டையும் பட்டு வேஷ்டியும் தரேன், என் கூட எல்லோரும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இன்னும் ஏற்றுக்கிறாரா இல்லையானே தெரியல. ஆனால் துருவசுவாமி தானத்துக்கு ஆசாமியை ரெடி பண்ணிட்டு அழிச்சுன்னு போகிறாராம். அப்படி ஒரு தேஜஸ்வி, அப்படி ஒரு கெட்டிக்காரனாக இருக்கக்கூடிய பையன். அப்படி ஏறின்னு வராரு அந்த அரண்மனை. அந்த அரண்மனையில் பார்த்தா தெரியுமே, அந்த ராஜா மாதிரியே குழந்தை இருக்கான்னா இது ராஜபுத்திரன்னு தெரியுமே, அங்கே இருக்கிற வேலை செய்ய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். அவர்கள் யாரும் தடுக்கலையாம் துருவசுவாமியை. உடனே அவர் அப்படியே உள்ள நேராக ஒரு 20-25 அடி ஒரு படி இருக்குது, ஒரு 25 அடிக்கு மேலே ஒரு சிம்மாசனம், அதில் 25 படிக்கட்டுகள், அங்கே ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துன்னு இருக்கான் அந்த உத்தானபாதன் ராஜாவாக. பக்கத்தில் ஒரு சிம்மாசனம், அதில் சுருச்சி உக்காண்டிருக்கா, அவன் மடியில் உத்தமன் உக்காண்டிருக்கான், அவன் எப்படி விரலை போட்டுட்டு அம்மா தங்கமாக உக்காண்டிருக்கான், வாடா 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 அப்படின்னு கொஞ்சம் ஒன்று அவனை கூப்பிட்டுருக்க. அது இந்த ஏகதா அப்படின்ற 3 அக்ஷரத்தில் இவ்வளோ பெரிய சரித்திரத்தை உள்ள வச்சிருக்கார். ஏகதா சுருச்சே புத்திரம் அங்கம் ஆரோப்பிய லாலயம், இப்படி வான்னு கூப்பிட்டு கொஞ்சின்னு இருக்கும்போது அந்த சமயத்தில் உத்தமன் வரல, நேராக அங்கேருந்து துருவசுவாமி வரார். தன்னுடைய அப்பாவை பார்த்தார், அப்பா மடியில் ஏந்தி உக்காந்துக்கணும் அப்படின்னு ஆசை வந்துடுத்து நேராக தன் அப்பாவை நோக்கி அந்த படியெல்லாம் ஏறி நேராக அப்பா கிட்டே வந்துட்டார். இந்த துருவசுவாமி வருவது, அவர் மடியில் ஏறுறது, இந்த ராஜா பார்க்கறது, இதெல்லாம் இந்த சுருச்சி பார்த்துட்டு இருக்காளாம். இது யாருன்னு தெரிஞ்சிருத்து, இவ்வளோ தைரியமாக மடியில் ஏறுறான்னா இது சுனிதியோட குழந்தையாக தான் இருக்கும், இவன் இப்போ ஏறுறவன் பின்னாடி சிம்மாசத்துலையும் ஏறிடுவான், இப்பயே நம்ம இதை கத்திரிச்சு அமுச்சிடணும், அப்போ தான் இந்த பக்கம் வரமாட்டான்னு இப்படிலாம் யோசித்து கோபத்துடன் கர்வத்துடன்
அசூயனுடன் அந்த துருவசுவாமியை பார்த்தா இந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அசூயப்படுறாளாம். அப்படி அசூயப்பட்டு மேலே அந்த ராஜா குத்துக்கள் ஆட்டம் உட்காந்து கேட்டுன்னு இருக்கானா, இவ பேசுகிற இந்த சுடுசொற்களெல்லாம் பேசாதறின்னு கூட சொல்லாமல் அவன் நன்னா காதில் விழும்படி இவ மேலே பேசுகிறாளாம் அத்தனை பேர் முன்னாடி சபையில். அந்த மடியில் ஏறிண்டே இருக்கிற அந்த குழந்தைய நிறுத்தி, குழந்தை உனக்கு இந்த அப்பா மடியில் உட்கார்றதுக்கெல்லாம் வந்து அருகதை கிடையாது. சொல்லும்போது தொம்முன்னு தானே சொல்லணும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீன்னு தானே சொல்லுவேன். தங்களுக்கு ஏறுவதற்கு அருகதை கிடையாது அப்படின்றாலாம். ஏன்னா தேஜசாமினவையான்னு இந்த குழந்தைய பார்த்தா அந்த தேஜஸில் மரியாதை கொடுக்கணும்னு தோன்றுதான் துருவசுவாமியை. அப்புறம் தன்னை சுதாரிச்சுட்டு அடுத்தது வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால் உனக்கு ஏறுறதுக்கு அருகதை கிடையாது. உடனே அதுக்கு துருவசுவாமி, அப்பா மடியில் ஏற உட்காரத்துக்கு அருகதை கிடையாதுன்றே, நான் என்ன பண்ணணும்? அப்பா மடியில் ஏறி உட்காந்துன்னு அப்பா என்னை கொஞ்சிறதுன்னு ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே, ஏன் நான் ஏறக்கூடாது அப்படின்னு. உடனே அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. ஏன்னா நீ என் வயத்தில் பிறக்கலை. என் வயத்தில் நீ பிறந்திருந்தேன்னா அப்போ வந்து நீ அவர் மடியில் ஏறி உட்காரத்துக்கு அவர் ஒன்று கொஞ்சுவார். நீ என் வயத்தில் பிறக்காமல் சுனீதியோட வயத்தில் தானே பிறந்த, அதனால நீ ஏறி உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துருவசுவாமி கிட்ட இந்த சுரிச்சி சொல்கிறா. சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, அந்நியஸ்திரீ கர்ப்ப சம்பிரதமா, நீ வந்து அந்நியஸ்திரீ கர்ப்பத்தில் இருந்தியோன்னோ அதனால உனக்கு கிடையாது அப்படின்றாலாம். யார் அந்நியஸ்திரீ யார் தர்மஸ்திரீ? முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது தான் தர்மஸ்திரீ, அதுக்கப்புறம் வரவெல்லாம் அந்நியஸ்திரீ தான். அதனால் இவ சுனீதியை அந்நியஸ்திரீன்றாலாம். அந்த கோபத்தில் ராஜா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, அப்படியே குத்துக்கலாட்டம் உட்காண்டிருக்கான். அவன் சொல்ல பேச்சு கேட்டுண்டு என்ன வேணால் அவன் பேசலாம் ஒன்றும். அதனால் இப்படிலாம் பேசுகிறா. உடனே வந்து அதுக்கப்புறம் இப்போ மேலே நான் மடியில் ஏறி உட்காந்துக்கணும், எங்கள் அப்பா மடியில் ஏந்துங்க, எங்கள் அப்பா என்னை கொஞ்சணும், நானும் இப்போ அவரை கொஞ்சின்னு இருக்காரன்னோ அந்த மாதிரி அப்பா என்னை கொஞ்சணும், நான் அப்பா மடியில் ஏறணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னே. அதுக்கு வழி இருக்குடா அப்படின்னு சொல்லிச்சு சொல்கிறாலாம். நீ என்ன பண்ணணும்னா, இந்த சின்ன குழந்தைய பார்த்து என்னென்ன பேசுகிறா பாருங்களேன், நீ வந்து இந்த உயிரை வச்சுக்கக்கூடாது, போய் இந்த உயிரை விட்டுடு. இந்த விட்டும் போதே விடுறதுக்கு முன்னாடி பகவான் குறித்து தபஸ் பண்ணி பகவான் வருவார். அப்படி வந்த பகவான்கிட்ட இங்கே சுருச்சின்னு ஒருத்தி இருக்கா, அந்த ராஜாவோட மனைவி, அந்த அம்மாவோட கர்ப்பத்தில் வந்து நான் குழந்தையாக பிறந்து திருப்பி வளர்ந்து அப்புறம் வந்து எங்கள் அப்பாவாக இருக்கக்கூடிய மடியில் ஏறணும் அப்படின்ற மாதிரி, எங்கள் அப்பா என்னை கொஞ்சணுன்ற மாதிரி இப்படி ஒரு பிரார்த்தனை தபஸ் பண்ணி பகவான்கிட்ட கேளு, பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். அனுகிரகம் பண்ணதுக்கப்புறம் இந்த உயிரை விட்டுடு. இந்த உயிரை விட்டதுக்கப்புறம் திருப்பி நீ வந்து என் வயத்தில் பிறப்ப, என் குழந்தையா இருந்ததுக்கப்புறம் நீ ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் சொல்கிறா பாருங்க. இப்படிலாம் சொன்ன உடனே துருவசுவாமிக்கு கோபம் வருது. கோபம் வந்து அதெல்லாம் முடியாது, உன் வயத்தென்ன கௌசல்யா அம்மா குக்ஷி மாதிரி பரம பவித்திரமான குக்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற போகிறாராம். அவள் சுடு சொற்களால் சொல்லி துருவசுவாமியை தள்ளி விட்டுட்டாலாம் கீழே. இப்படிலாம் பண்ணினா தானே திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு துருவசுவாமி தள்ளின உடனே துருவசுவாமி அங்கே எதுவும் அழாதபடிக்கு தன்னை நிகாப்படுத்திட்டு, ஏன்னா குழந்தையெல்லாம் கூட வந்திருக்காளோன்னு அத்தனை பேரும் பார்க்குறா, வருத்தப்படுறா இப்படி பண்ணுறாளேன்னு. ராஜா குத்துக்கல்லாட்டாக இருக்கான், ஒன்றுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளெல்லாம் அழிச்சுண்டு நேராக எங்கே வந்து தன்னுடைய உண்மையான அழுகையும் பிரார்த்தனையும் பண்ணணுமோ நேராக வந்து யாருக்கிட்ட அழுதா தன்னை சமாதானப்படுத்துவாலோ அந்த அம்மா கிட்ட மேலே வந்து கிளம்பி வரார் துருவசுவாமி. துருவசுவாமி எப்படி இருக்காருன்னா, இத்தனை நேரம் கோபத்தை வந்து கோபப்பட்டுண்டே ஆனாலும் சாந்தமாக வராராம். அம்மா கிட்ட வரும்போது இந்த சீர்கின்ற பாம்பு மாதிரி வராராம் கிட்டக்க. அம்மா கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அழ ஆரம்பிக்கிறார். இப்படி அழ ஆரம்பித்தோடனே இந்த துருவசுவாமியின் சின்ன குழந்தை ஏன் அழறது, அப்பா இல்லாத குழந்தைய அவனை யாராவது இம்சப்படுத்திட்டாளா அப்படின்னு என்னாச்சுன்னு இந்த சுனீதி கேட்கும்போது நிஷம்யதத் பௌரமுகான் நிதாந்தம். அங்கே போயிருந்துக்கிற அந்த குழந்தைகள் அங்கே இருக்கிறவா எல்லாரும் நடந்த விஷயத்த சொல்கிறாளாம். இந்த மாதிரி குழந்தை மடியில் ஏறப்போனால் அவர் கேட்டுண்டே இருக்கும்போது அந்த மகாபாபி சுரிச்சு குழந்தைய கீழே தள்ளி விட்டுட்டா இப்படிலாம் சொல்லிட்டு மேலே என்ன சொன்னான்னா, ஏறுறதுக்கு வழி சொல்கிறா பாருங்கோ, நீ வந்து போய் பகவானை குறித்து தபஸ் பண்ணு, பகவான் பிரத்யட்சமாவார், அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட வரன் கேளு, இந்த மாதிரி சுருச்சியோட வயத்தில் பிறக்கணும்னு, அப்புறம் வந்து என் மடியில் ஏறுன்னு இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரா குழந்தைக்கு. எப்படிலாம் இதெல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா. அவருடைய மடியில் உட்கார்றதுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தையா பண்ணணும். இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா தான் இருந்தார் ராஜா, ஒன்றும் சொல்லலை, மேலே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு. உடனே சோத்சத்யதீரியம் விலலாப சோக தாவாக்னினா தாவல தேவ பாலா, நல்ல காட்டு தீ அங்கே வந்து அப்படியே உறிஞ்சி எரியும் போது அந்த காட்டு தீக்கு நடுப்புற ஒரு சின்ன கொடி மாட்டின்டா என்னமா இருக்கும், பெரிய பெரிய மரங்களே எரியும் போது
அந்த கொடி அல்லோல கல்லோலப்பட்டு அது மிருதுவாக இருக்குமோனோ, அது எப்படி கஷ்டப்படுமோ அந்த காட்டு தீக்கு நடுப்புற, அந்த மாதிரி சுனீதி தனியாக இப்படி கஷ்டப்பட்டுன்னு மனசு அவ்வளோ வருத்தப்பட்டு மேலே தைரியத்தை வர வச்சுட்டு பகவான் மேலே பாரத்தை போட்டு அந்த குழந்தையை பார்த்து சில வார்த்தைகள் பேசுகிறா. எப்படி குணவதியாக இருக்கா பாருங்க. முதல்ல எடுத்தவொடனே இந்த மாதிரி சொன்னாலோனும் அவள் கை கால் அழுகி போகணும், அவள் வாய் இழுத்துக்கணும், அவள் கீழ் விழுந்து சாவணும், அப்படி மண்ணோட மண்ணாக போகணும், அப்படி இப்படிலாம் சபிக்காமல், துருவா உன் சித்தி உன்னை இப்படி பண்ணினதுனால நீ அவளுக்கு இந்த மாதிரி ஆகணும்னு எந்த தப்புன்னு நடக்காதப்பா. ஏன்னா நீ இப்படி நீ ஏதோ ஜென்மாந்தரத்தை பண்ண பாபம்னால உனக்கு இந்த ஒரு கஷ்டம் வந்திருக்கு. திரும்பவும் நீ அவளுக்கு இந்த மாதிரி வரணும்னு நீ நினச்சேன்னா திரும்ப அவள் கஷ்டப்படுவா, நீ அங்கே இருப்ப, திரும்ப அவள் ஒன்று செபிப்பா. இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த லூப்பை நிறுத்தணும். நிறுத்தினாதான்ப்பா இது நிற்கும். அதனால நீ நீ இன்னொருத்தர் உனக்கு கஷ்டம் கொடுத்தாரேன்னு நினைக்கவே நினைக்காது. உன்னுடைய பாபந்தான் இன்னொருத்தர் மூலியமாக உனக்கு வருது. அதனால உன் சுருச்சி மேலே நீ கோபிச்சுக்காத. அதுக்கும் மேலே சுருச்சி சொன்னது தான் உண்மை. என்ன அவள் சொன்னாலும் நீ என் வயிற்றில் பிறக்கலை அப்படின்னு, அதுக்கு என்ன காரணம்னா துர்பகையாக இருக்கக்கூடிய என் குக்ஷியில் பிறந்ததுனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். இதே அவள் வயிற்றில் பிறந்திருந்தேன்னா ராஜாவும் உன்னை எப்படி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கு மேலே பாரியே தீவான்றாலாம். அந்த அரண்மனையில் எத்தனை பேர் இருக்கா? அந்த அரண்மனையில் ஒரு வேலைக்காராளோட வேலைக்காரியாக கூட என்னை வச்சுக்கிறதுக்கு உங்கள் அப்பாவுக்கு இஷ்டம் இல்லைப்பா. அவள் பேச்சை கேட்டுன்னு என்னை காட்டுக்கு அமுச்சு விட்டுட்டார். அதனால் அப்பேற்பட்ட துர்பாகியசாலி நான். அப்பேற்பட்ட துர்பாகியசாலியான்னு கூட என் வயத்தில் நீ பிறந்தனாலும் நீ உனக்கும் இந்த கஷ்டம், அவள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு துருவசுவாமிகிட்ட சொல்கிறா. அவள் இவ்வளோ சொன்னாலும் என்னன்னா, உன் சித்தி எந்த காரணத்துக்கு வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் பகவானை குறித்து தபஸ் பண்ணுன்னு சொன்னா பார்த்தியா, அதுதான் உண்மை. அதை தான் உன்னை காப்பாற்ற போகிறது. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், பிறந்ததோ ஆண் குழந்தையாக பிறந்திருக்கான், இன்றைக்கா ஒரு நாள் போய் பார்த்தா உங்கள் அப்பா மனசு மாறும், உன் முகத்தை மாறும், உன் முகத்தை பார்த்தாலாவது மனசு மாறும்ன்றதுக்காக தான் உன்னை அனுப்பி வச்சேன். இப்போ அது மாறாதுன்னு தெரிஞ்சிருது. இனிமேல் பகவத் கிருப்பையில் பகவான் நம்மளை காப்பாற்றினாதான் உண்டு. இத்தனை சொன்ன அவள் ஒரு விஷயம் சொன்னா பாரு, பகவானை குறித்து தபஸ் பண்ணு, பகவானை தியானம் பண்ணு, பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு. அதுதான் உண்மை. அதனால் எழுந்துக்கோ, மேலே பகவானை குறித்து தபஸ் பண்ணு, பகவான் உனக்காக கண்டிப்பாக வருவார், பகவான் தான் நம்மளுக்கு கதி அப்படின்னு உபதேசம் பண்ணுறா. பேர்பட்ட வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபுவை ஆராதனை பண்ணி அடையிறது நம்ம குடும்பத்துக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. உங்கள் அப்பா தான் இப்படி இருக்கார். உங்கள் அப்பாவோட அப்பா இருக்காரு, அவர் யார்? சுவாயம்பூ மனு. அவர் எப்பேற்பட்டவர்னா யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி பகவான் அப்படி திருப்திப்படுத்தி என்னன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை சௌக்கியத்தையும் அனுபவிச்சு, சொர்க்கலோகத்தில் அத்தனை சௌக்கியத்தையும் அனுபவிச்சு, கடைசியாக பகவானுடைய திருவடியும் போய் சேர்ந்தார்ப்பா. அப்பேற்பட்டவர் உங்கள் தாத்தா. அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்ளு தாத்தா அவர் எப்படின்னா, அவர் இந்த பாரமேஷ்டிய பதவி, பிரம்மதேவன்ற பதவி அவருக்கு எப்படி வந்ததுன்னா, அவரும் இப்பேற்பட்ட பகவானை தியானம் பண்ணி தபஸ் பண்ணி அதுக்கப்புறம்தான் ஜெகத் சிருஷ்டிகர்த்தா அப்படின்ற ஒரு பெரிய பதவி கிடைச்சது. அதனால் நம்ம குடும்பத்துக்கு பகவான் ஆராதனை பண்ணுறதுன்னு புதுசு கிடையாது. உங்கள் சித்தி சொன்னது போல் உனக்கும் எனக்கும் பகவான் தான் கதி. அதனால் அந்த பகவானை குறித்து தபஸ் பண்ணு. எப்படின்னா, நீ அவனை தவிர வேறு எதுவும் நினைக்காத, உன் மனசுக்குள்ளே அந்த பகவானை அப்படி ஒரு ஏகாகிர சித்தத்தோட அவன்தான் கதி அப்படின்னு தபஸ் பண்ணு. அதுக்கு மேலே எப்பேற்பட்ட பிரபுன்னா மகாலட்சுமின்னு மகாலட்சுமியுடைய திருஷ்டி என் மேலே விழுமான்னு எவன்லாம் இந்த உலகத்தில் சுற்றின்னு இருக்கானோ அப்பேற்பட்ட மகாலட்சுமியே தன் கேடு 2 தாம்பரை வச்சுட்டு இருக்காளாம். எதுக்கு வச்சுட்டு இருக்கானா, இந்த பகவானுடைய திருவடியை தேடி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சுத்தராலாம் இப்படி பகவானை தேடிண்டு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமோ, உன்ன மாதிரி இருக்கிற பாகவதாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கிளம்பி ஓடி 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 எல்லா இடத்துக்கும் போகிறார். மகாலட்சுமிக்கே கிடைக்க மாட்டேங்கிறார், மகாலட்சுமிக்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரா மகாவிஷ்ணு. ஏன்னா பக்த ரட்சணத்துக்காக அப்படி சுத்தின்னு இருக்கிற பிரபு உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார். அதனால இனிமேல் இங்கே இருக்காத, நீ நேராக இதுவே காடு, இன்னும் கோரமான காட்டுக்குள்ளே போய் பகவானை குறித்து பகவானை நம்பி தபஸ் பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாலும். என்ன ஒரு தைரியம் இருக்கணும். சாதாரண இப்போ லௌகிகமாக இருக்கிற குழந்தைகள், ஒரு 7-8 வயசு குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனவா ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிடுத்தினாலே நம்ம படப்படுக்குது, குழந்தையில காணமேன்னு. 5-6 வயசு பையன் துருவனை பகவானை நம்பி இவனை தவிர வேறு எதுவும் கதி அடையாதுன்னு கோரமான காட்டுக்குள்ளே பகவான் பார்த்துப்பான்னு தைரியமாக அனுப்பி வைக்கிறாளாம் அந்த சுனீதி அம்மா. இப்படி துருவசுவாமி உள்ளேந்து வரார். அப்படி காட்டுக்குள்ளே, கோரமான காட்டுக்குள்ளே இப்படி சஞ்சரிச்சுட்டே வரார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அம்மா சொன்ன தெய்வம் எங்கே, அம்மா சொன்ன தெய்வம் எங்கே இருக்குது, அம்மா சொன்ன தெய்வம் எங்கன்னு சொல்லிட்டு இப்படி கத்தின்ண்டே மேலே அந்த காட்டுக்குள்ளே சஞ்சாரம் பண்ணிட்டு வராராம்.
இப்படி யாராவது சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தால் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே ஒருத்தர் லோக ஹிதார்த்தத்துக்காக சுற்றின்னு இருக்காராம். அவர் தான் நாரதர். உடனே அவருக்கு கேட்டது மேலே, என்னடா இது அம்மா சொன்ன தெய்வம் எது, அம்மா சொன்ன தெய்வம் எதுன்னு, அம்மா சொன்னது இப்படி ஒரு தெய்வம் இருக்கான்னு எனக்கே தெரியலையே, யார் இந்த குழந்தை அப்படின்னு மேலே வந்து கீழே இறங்கி பார்த்தா துருவசுவாமி. அகோ தேஜஹா க்ஷத்ரியானாம்னு, என்னடா இப்படி ஒரு தேஜஸ்வியாக இருக்கான், எப்படி இருக்கான், யார் இவன்னு அப்புறம் தெரிஞ்சுட்டாராம். இந்த மாதிரி சுனீதிக்கும் உத்தானபாதனுக்கும் புரிஞ்சவர் துருவன்னு பேர் அப்படின்னு. உடனே மேலே அந்த குழந்தையை பார்த்து, என்னப்பா எதுக்கு வந்திருக்க, என்ன விஷயம்னே நடந்த விஷயத்தெல்லாம் துருவசுவாமி சொன்னார். இப்படிலாம் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி எங்கள் அப்பா மடியில் ஏறணும், எங்கள் அப்பா மடியில் ஏறணும்னா பகவானை தியானம் பண்ணணும், பகவானை தியானம் பண்ணினாதான் எங்கள் அப்பாவோட மடியில் ஏற முடியும்னு எங்கள் அம்மாவும் சொல்லிட்டா. போகிறதுக்கு அதை அடையணும்னா இந்த சுருச்சி சொன்னது போல் பகவான் வந்து எனக்கு வரன் கொடுத்தாதான் நடக்கும். அதனால் இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் எதுன்னா அந்த குழந்தைக்கு அப்பொழுது வந்து அப்பாவோட மடியில் ஏறி உட்காரதா. பதம் திரிபுவனோத்கிருஷ்டம்னு அப்பாவோட மடியில் ஏற உட்காரதா அந்த குழந்தைக்கு அப்போ பெருசாக இருந்தது. அப்பேற்பட்ட விஷயத்த எனக்கு வேணும்னு சொல்லி இப்படி நாரதர்கிட்ட சொன்ன உடனே நாரதர் சிரிச்சாராம். சிரிச்சுட்டு அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணுறாராம். மேலே நாரத சுவாமி துருவனை பார்த்து, துருவா இப்படி வந்து நீ என்ன பகவான் பார்க்கணுன்னே, அந்த பகவான் யார் தெரியுமா, எங்கே இருப்பான்னு தெரியுமா, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அவன் என்ன சாதாரணமாக வந்து பார்த்துடலான்னு நினச்சிட்டு இருக்கியா, முனையா பதவீம் எஸ்ய நிசங்கேன ஒரு ஜன்மபிகி நவிதுகு. முனிகள்லாம் நிறையா ஜன்மாக்கள் யமநேம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் சமாதின்னு அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணி அவனை வந்து ஜென்ம தபஸ் பண்ணி சமாதி ஸ்திதியில் தான் இருக்கா, இன்னும் அவனை சாட்சாத்காரம் பண்ணலப்பா. அப்பேற்பட்ட பிரகுடாவன் உங்கள் தாத்தா, உங்கள் கொள்ளு தாத்தாலாம் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி பகவான் அடைஞ்சிருக்காப்பா. அதனால் சாதாரணமாக அவனால் பண்ணிட முடியாது, நீ சின்ன குழந்தை, இந்த காட்டில் தனியாக இருந்து என்ன பண்ணுவேன், அதனால் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால் வந்து முதல்ல உனக்கு விஷயம் லௌகிக்கம் தெரியல, இன்னும் வயதான ரிஷிகளே வந்து கஷ்டப்படுறார்கள் விஷயம் தெரிஞ்சு எல்லா அபியாசம் இருந்தவர்களே, அதனால் ஒன்று சின்ன குழந்தையாக இருக்கிறது உனக்கு கஷ்டம். முதல்ல உலகத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுட்டேன்னா நீ வந்து யாருக்கும் வந்து எந்த விஷயத்தினாலையும் உனக்கு வருத்தமும் கிடையாது, நீ அதில் தப்பிச்சுன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் தெரிய வேண்டிய விஷயத்த ஒன்று சொல்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லோருக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். குணாதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாத்து மைத்ரிம் சமானாத் அன்விச்சேத். நம்மளோட மட்டமாக இருக்கிறவாளுக்கு பார்த்து நாம் வந்து நம்மளால் உதவியே பண்ணணும், நம்மளால் என்ன முடியறதோ அவளை பண்ணணும், ஹேளம் பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது. நம்மளுக்கு சமானமாக இருக்கிறவனை பார்த்து நேற்றுக்கு தான் வந்தான் இந்த பையன், இன்றைக்கி பாரு இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டான், நம்மளோட சரிசமமாக வீடு கட்டின்னு நம்ம கூட சேர்ந்துன்னு காரில் சுற்ற ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமமாக வரவனை அவனை பார்த்து அசூயப்படாதபடிக்கு அவனை மித்திரபாவத்தோடு இரு, அவனை ஒரு ஃப்ரெண்டாக பார். குணாதிகான் முதம் லிப்சேத். நம்மளை விட நல்லா சௌக்கியமாக இருக்கிறவனை பார்த்து ஏதோ பகவத் கிருப்பை, பகவானுக்கு நிறைய ஆராதனை பண்ணியிருக்கான், நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான், புண்ணிய கர்மாக்கள்லாம் பண்ணுறதுனால இப்போ ஏற்பட்ட குடும்பத்தில் பிறந்து இப்படி ஒரு சௌக்கியத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக பகவான் அவனை அனுப்பியிருக்கார். அதனால் இப்படி சௌக்கியமாக இருக்கான்னா அவன் ஜென்மாந்திரத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு இப்படி நம்ம மனசில் நினச்சிட்டோமே ஆனால் நம்மளுக்கு எந்த பாதையும் எதுவும் இருக்காது. யார் பார்த்தும் நம்ம பொசன்னு அசூயப்பட மாட்டோம். இத்தனையும் நாரதர் சொல்லி, அதனால் உன் தம்பி சௌக்கியமாக இருக்கான்னா ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான், அதனால் அவளுடைய வயத்தில் பிறந்த அரண்மனையில் சௌக்கியமாக இருக்கான், நீ ஏதோ பாபம் பண்ணியிருக்கா கஷ்டப்படுற, அதனால் இதுலேருந்து நல்ல காலம் வரும்போது வெளில வந்துடலாம், நீ பொறுமையாக இருன்னு இப்படிலாம் அந்த துருவசுவாமி கிட்ட சொன்னால் சமாதானம் ஆகி ஆற்றுக்க போவானோன்னு நினச்சிட்டு இப்படிலாம் சொன்ன உடனே துருவசுவாமி மேலே பேசுகிறாராம். நீர் இப்போ என்ன சொன்னாலும் என் மனசுக்கு போகாது. எங்கள் அம்மாவும் சொல்லிட்டா, அந்த பகவான் தான் உனக்கு கதி, அந்த பகவான் தான் பார்க்கணும், அவன் தான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான், அந்த பகவானை பாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சுவாமி, எங்கள் அப்பா மடியில் ஏறணும், எங்கள் அப்பா மடியில் ஏறணும் அப்படின்றது தான் இப்போ என்னுடைய லட்சியம். அதுக்கு பகவானை பார்க்கணும், அந்த பகவானை பார்த்தே ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய லட்சியம் இப்போதைக்கு. அதுக்கு உம்மால் முடியும்னா சொல்லுங்கள். இப்படி நான் பஜனைக்கு வரேன், பகவானை பார்க்க வரேன்னு எவனோ மனுஷியானாம் சகசிரேஷனும் தான் கிளம்பி வரான். அப்படி கிளம்பி வந்தவனும் உனக்கு பகவான்லாம் சரி வராது, நீ வந்து ஆற்றுக்கு போய் திருப்பி வந்து பழைய மாதிரி சாப்பிட்டுன்னு தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன்னா அப்புறம் உங்களை எப்படி நான் குருநாதராக ஏற்றுக்கிறது? அதனால் உலகத்தில் நீங்கள் வீணை வச்சுன்னு எதுக்கு சுற்றின்னு இருக்கேள், என்ன மாதிரி வரவாளுக்கு உபதேசம் பண்ணி அவளை உட்காந்து வச்சு தபஸ் பண்ணணுன்றதுனால தானே. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் என் காது கேட்காது, எனக்கு பகவானை தரிசனம் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்ன உடனே நாரதர் சந்தோஷப்படுறாராம். அவனை பரீட்சை பண்ணாராம் துருவசுவாமியை. இந்த சின்ன வயசாக இருக்கே எவ்வளோ கஷ்டப்படணும், துஷ்ட மிருகங்கள் ஆகாரம் எல்லாமே இந்த குழந்தை எப்படி தபஸ் பண்ணணும்னு அதுக்காக பரீட்சை பண்ணாராம். அவர் பரீட்சை பண்ணி என்ன நினச்சார்னா, இது வந்து முனிகள் மாதிரிலாம் ஜென்மமாலாம் இல்லை,
இது வந்து மாதக்கணக்கில் நாட்கள் கணக்கில் பகவான் வரப்போகிறாருன்னு தீர்மானம் பண்ணிட்டாராம். அவருக்கு என்னென்னா இப்படி ஒரு சிஷ்யன் தனக்கு கிடைக்கலன்னா துருவசுவாமியோட குரு நாரதர்னு பின்னாடி யாரும் சொல்ல மாட்டாலோன்னு அதனாலேயே உபதேசம் பண்ணிடுவோன்னு நினச்சின்னு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாராம் மேலே அந்த துருவசுவாமியை பார்த்து. மேலே அந்த துருவசுவாமியை பார்த்து நாரதர் சொல்கிறாராம், சந்தோஷப்படுறாராம். சந்தோஷப்பட்டு, துருவா உங்கள் அம்மா சொன்னது தாண்டா சரி, இந்த உலகத்தில் இருக்கிறவா யாரும் கூட வரமாட்டா, எல்லாம் சார் நீங்கள் தான்வா, உங்களை மாதிரி உண்டானுவா, கஷ்டம்னு ஒன்று வந்துடுத்துன்னா எல்லா பயிலும் ஓடி போயிடுவான், சொந்த அண்ணன் தம்பி கூட இருக்க மாட்டான், இதை தாண்டா உலகம், நீ சொல்கிறது தான் சரி, பகவானை தான் பிடிச்சிக்கணும், உங்கள் அம்மா சொன்னது தான் சரி, ஜரண்யாபிகத பஞ்சாகான்னு சொல்லி அப்பேற்பட்ட பகவானை நான் உபதேசம் பண்ணுறேன், எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ இந்த யமுனை கரை, இது இதெல்லாம் எங்கே நடக்கிறதுனா இந்த பிருந்தாவனத்தில் மதுவனம் அப்படின்னு கூட இன்றைக்கி பரிக்கிரமா பண்ணும்போது வரும். அங்கே தான் நம்மளுடைய ஆசிரமம் கூட இருக்குது, ஷியாம்குட்டி, அது பக்கத்தில் மதுவனம்னு பேர். அந்த மதுவனத்தில் தான் நடக்கிறது இதெல்லாம். அவர் காட்டில் அப்படியே கிளம்பி மதுவனத்துக்குள்ள அந்த யமுனை கரையில் தான் சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார். அப்படி வந்தபோது உடனே இந்த நாரதர் சொல்கிறாரா, நீ முதல்ல போய் இந்த யமுனையை ஸ்நானம் பண்ணிட்டு வா, ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்காரு, மேலே நான் அவனுக்கு உபதேசம் பண்ணுறேன், ரொம்ப களைப்பாக இருக்க நடந்து வந்ததுனால அப்படின்ன உடனே நாரதர் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த யமுனையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அழகாக அந்த வஸ்திரத்தை எல்லாத்தையும் கட்டின்ட்டு துருவசுவாமி தபஸ் பண்ணுறதுக்கு எப்படி உகர்ந்த அந்த ஒரு வஸ்திரங்கள்லாம் வேணுமோ அந்த மாதிரி கட்டின்ட்டு நேராக அங்கேருந்து வந்து நாரதருக்கு நமஸ்காரம் பண்ணி முன்னாடி உட்காந்துட்டார். எல்லோரும் உபதேசம் பண்ணுறது என்னென்னா, உன் மனசை அடக்கணும்னா பிராணாயாமம் பண்ணு, பிராணனால் அடக்க முடியும், பிராணனால் அடக்க முடியும்னு 5 வயசு குழந்தைக்கு 6 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாராம். அந்த பையன் பண்ணிடுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவருக்கு. அதனால் பிராணாயாமத்தினால மெதுவாக பண்ணு, அந்த பிராணாயாமத்தினால மனசை அடக்கி நீ என்ன பார்க்கணும்னு இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அழகாக வர்ணிக்கிறார். இப்போது பகவான் தன்னை குறித்து முன்னாடி வர்ணிச்சாரோனோ கபிலோபதேசம், அதில் பார்த்தா சஞ்சிந்தையத் பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோர்க லாஞ்சநாட்டியம்னு அப்படியே பல்லு உடைக்கிற மாதிரி அப்பேற்பட்ட கால்கள், அதை நகங்கள், அதுலேருந்து வரக்கூடிய பிரகாசம், அதை மனசில் இருக்கிறது போக்கட்டும், அப்புறம் சங்கம் போல அது ராஜஹம்சம் அப்படின்னு வர்ணனை ரொம்ப அத்தியுதமாக இருக்கும் அதில் வர்ணனை. ஆனால் இங்கே இவர் பார்த்தா வந்து அந்த துருவசுவாமிக்கு சொல்லும்போது அழகான கால்கள், அழகான முழங்கால், அழகான இடுப்பு, அழகான பீதாம்பரம்னு இப்படி சிம்பிளாக சொல்லி கொடுக்குறாராம். ஏன்னா இந்த குழந்தை தியானம் பண்ணும்போது ஒரு பதார்த்தத்தை சொன்னால், இந்த மீன் மாதிரி கண்கள் அப்படின்னா அந்த மீனை பிடிச்சின்றதுனா இந்த குழந்தை தியானம் பண்ணும்போது பகவானுடைய கண்களை தானே தியானம் பண்ணணும். அதனால் சொல்லும்போது அழகான கண்கள், அழகான மூக்கு, அழகான உதடு, அழகான மகரகுண்டலம், அழகான மார்பு, அதில் மகாலட்சுமி இப்படின்னு இப்படி சிம்பிளாக சொல்லிட்டு வராராம். பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம் சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம்னு இப்படி அழகான திருவேணி முழுக்க வர்ணிச்சாரா. அப்படியே துருவசுவாமி உட்காந்து கண்ணை முடிண்டு பேஷ் 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 அப்படின்னு தன் உள்ளுக்குள்ளே இப்பயே தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அவர் ஒரு உருவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஒரு அவர் சொல்கிற அந்த ஸ்லோகங்களுக்கு இவர் உருவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் உள்ளுக்குள்ள மனசில். இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டே வரும்போது எல்லாத்தையும் கொடுத்தாச்சா, உடனே டக்குன்னு ஒரு நிமிஷம் நிறுத்துறாரா நாரத சுவாமி பார்த்து. என்ன துருவா நிறுத்திட்டேன்னா, தாத்தா நீங்கள் சொல்லும்போதே ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, நான் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே மனசை இப்படி தலையை ஆட்டின்ட்டு நான் அப்படியே ஒரு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு நீங்கள் வர்ணிச்சுன்னு வரையலோட நானும் ஒரு வர்ணிக்கிறேன். இந்த பகவான் 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 நீங்கள் சொல்கிறேலே, இவர் வந்து மாமாவா மாமியா, நான் இப்படி மாமியா தியானம் பண்ணணுமா மாமாவா தியானம் பண்ணணுமா அப்படின்னு துருவசுவாமி தெளிவுபடுத்திக்கிறாராம் தன்னை. இப்படி கேட்ட உடனே நாரதருக்கு உச்சி முகர்ந்து போகிறது, என்னடா இவன் இந்த வயசுல இவ்வளோ கெட்டிக்காரனாக இருக்கானேன்னு. புருஷம் வனமாலினம், அப்பா அவன் புருஷசூக்தம் பிரதிபாத்தியமான வஸ்துப்பா, அவன் புருஷன் ஆண் அப்படின்னு சொன்ன உடனே துருவசுவாமி சரி அப்படின்னாராம். இது எல்லாத்தையும் சொல்லி கடைசியாக அந்த பகவத் ரூபத்தை சொல்லிவிட்டு அப்படி அந்த குழந்தைய உட்கார்ந்து இருக்கும்போது தன் கையை எடுத்து அந்த குழந்தையுடைய தலைமையில் வைக்கிறார். ஏன்னா குருநாதருடைய அனுகிரகம். அப்படி அந்த அனுகிரகம் கிடைச்ச உடனே என்ன எடுத்துன்னா, இத்தனை நேரம் அந்த குழந்தை தன்மை எல்லாம் போயிடுத்து. அந்த ஸ்பிருஷ்டுவா மூர்த்னி அகக்னேன பாணினா, அந்த கைக்கு பாவம் பண்ணவே தெரியாதான், அப்படி பரம பவித்திரமான கையா நாரதருடைய கை. அப்படி ஒரு குருநாதர் இருக்கணும். அந்த குருநாதர் தலையில் வச்சார்னா நம்ம பாபம் எல்லாம் போயிடும். அப்படி குரு ஸ்பர்ஷம் பட்ட உடனே அந்த துருவசுவாமிக்குள்ள அத்தனை அஜ்ஞானமும் போயிடுது. என்னென்னா இத்தனை மேலே தபஸுக்கும் உள்ள காரணம் என்னென்னா இந்த ஹஸ்தமஸ்தக தீட்சை தான் காரணம். அந்த தீட்சையை கொடுத்த உடனே அவர் கொடுக்குற அந்த அஜ்ஞானமானது விலகி பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டார். அந்த மனசை வந்து ஒரு இடத்துல வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு மந்திரத்தை சொல்கிறார், துவாதசாட்சர மந்திரங்கள்லாம் ரொம்ப கோப்பியமாக வெளில சொல்லிடக்கூடாது. ஏன்னா அது ரகசியம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியாக ஏகாகிர சித்தத்தோடு அதை சொல்கிறோமோ அதுக்கு பவர் ஜாஸ்தி.
ஆனால் பாகவதத்திலே அது வந்ததுனால இந்த மந்திரத்தை மாத்திரம் பிரகடனமாக சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு துவாதசாட்சர மந்திரம். இது ஒரு 3 தடவை உபதேசம் பண்ணி, அப்பா இது ரொம்ப உயர்ந்த மந்திரம், ரொம்ப ரகசியமான மந்திரம். இது ஒருத்த மாத்திரம் தொடர்ந்து ராத்திரி பகலுமா தூங்காமல் சாப்பிடாமல் 7 நாள் இப்படி இதை ஜபம் பண்ணினான்னா அங்கே ஆகாசத்துலையும் இங்கேயும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய தேவர்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவா. அப்படி ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இது. அப்பேற்பட்ட மந்திரத்தை உனக்கு நான் உபதேசம் பண்ணியிருக்கேன், இந்த மந்திரத்தை வச்சு நீ தியானம் பண்ணு அப்படின்னு உடனே துருவசுவாமிக்கு பரம சந்தோஷம். மேலே தபஸ் பண்ணு அப்படின்னார். உடனே துருவசுவாமி இப்படியே நின்றுட்டே இருக்கார். ஏன் தபஸ் பண்ண ஆரம்பிக்கலையான்னா, நீங்கள் தானே சொன்னீங்க தனியாக தபஸ் பண்ணணும்னு. இப்போ நீங்களே இருந்தேன்னா எனக்கு தபஸுக்கு இடைஞ்சல் ஆகாதா? தியானம் தனியாக தானே பண்ணணும் அப்படின்னு உடனே அப்படியாப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாராம். அந்த பையனுடைய அந்த ஆர்வமும் கெட்டிக்காரத்தனமும் பார்த்து அவருக்கு மாளலை, இப்படி ஒரு பையனா அப்படின்னு. உடனே இங்கேருந்து நாரதர் கிளம்புறார். மேலே துருவசுவாமி இங்கே தபஸுக்கு ஆரம்பிக்கிறார். இங்கேருந்து நேராக நாரதர் கிளம்பி நேராக அந்த உத்தானபாதனுடைய அரண்மனைக்கே போகிறாராம். அங்கே போய் பார்த்தா உத்தானபாதன் தலையில் கை வச்சுன்னு உட்காண்டிருக்கான். என்ன உத்தானபாதரே, அல்ல மாமியோட சௌக்கியமாக இருப்பேன்னு நினச்சின்னு வந்தேன், ஏன் தலையில் கை வச்சுன்னு உட்காண்டிருக்கேன்னா, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன்னா. என்ன தப்பு பண்ணேன்னா உண்மையை சொல்லிட்டான். இந்த மாதிரி என்னுடைய பையனாக இருக்கக்கூடிய துருவன் தான் மடியில் ஏற வந்தான். என்னுடைய போராத காலம் இப்படி ஏற வந்த குழந்தைய இவ திட்டும்போது கூட நான் கவனிக்காமல் இப்படி விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. போராதுக்கு அவன் காட்டுலேருந்து ஏற்கனவே காட்டில் இருக்கான், அதை விட கோரமான காட்டுக்குள்ளே போய் இப்படி தபஸுக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஏதாவது துஷ்டமிருகங்கள் என் குழந்தைய ஏதாவது பண்ணிடுத்துனா என்ன பண்ணுறது, அதனால் வருத்தமாக இருக்குது. அதுதான் என்ன ஆக போகிறதுன்னு தெரியலன்னு எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல, வருத்தமாக உட்காண்டிருக்கேன் அப்படின்னு. உடனே நாரதர், நீ கவலைப்படாத, துருவன் நல்ல ஒரு எந்த ஆபத்தும் இல்லாத இடத்துல தான் இருக்கான், நீ கவலையப்படாத. அவன் விஜயஸ்ரீயோட உன்னை பார்ப்பான், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். எங்கே இருக்கான்னு சொல்லலை. எங்கே இருக்கான்னு சொன்னால் இப்போ தான் அவனுக்கு ஆசை பொங்கிட்டு போய் எல்லாம் இது போதும் மடியில் ஏறணுன்றதுக்காக தான் அந்த குழந்தை தபஸ் பண்ண போயிருக்கு, நான் அவனை மடியில் உட்காந்து வச்சுக்கிறேன்னா அந்த பகவான் மேலே இருக்கிற அந்த ஆக்ரகமானது போயிடுமோன்னும். அதனால் எங்கே இருக்கான்னு இந்த அட்ரஸ்ன்னு சொல்லாமல் கிளம்பிட்டார் நாரதர். இப்படி கிளம்பின உடனே இங்கே துருவசுவாமி தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாராம். கோரமான தபஸ் அழகாக எப்படி பண்ணுறார். இப்படி தபஸானது 4 நாளைக்கு விருத்தி அடையணுன்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். முதல் நாள் எடுத்த உடனே நான் சஹஸ்ரார்த்தி பண்ணுறேன்னு 1008, அப்புறம் அப்படியே கம்மியாகி 504, அப்புறம் 108, அப்புறம் 64, 18 நிற்கும், அப்புறம் அதுவும் சைஃபர் ஆகிடும். இப்படி தபஸானது மங்கிண்டே வரக்கூடாது. ஆரம்பசூரா கலு தாட்சிணாட்யான்னு ஆரம்பசூரனாக இருக்கக்கூடாது. 4 நாள் ஏறணும், 4 நாள் ஏறனல்லானும் நீ சொல்கிற 108 தினமும் சொல்லணும். இது ரொம்ப 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 முக்கியம் யோக சாஸ்திர பிரகாரம். நீ நீ ஒரு இப்போ சொல்கிற மாதிரி தான், நீ ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போறியா, அந்த 10 நிமிஷத்தை நிறுத்தாத. எடுத்த உடனே 2 மணி நேரம் ஜாக்கிங் போயிட்டு 2 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி நிற்காத படிக்கு நீ பண்ணுற 10 நிமிஷம் தினமும் பண்ணிவிடுவா, அதுக்கே நல்ல ஒரு பலன் இருக்கும். அப்படின்றது அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் யோகசாஸ்திர பிரகாரம் எல்லாத்துலேயுமே. அதனால் விருத்தி அடைந்துன்னு வர்றது உத்தமம், விருத்தி அடையலைன்னாலும் பண்ணுறதை விடாமல் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு துருவசுவாமியோட தபஸானது விருத்தி அடையிறதான், அப்படி பயங்கரமாக விருத்தி அடையிறதான். எப்படி விருத்தி அடையிறதுன்னு மேலே ஒவ்வொரு மாதத்தில் எப்படி போகிறார் அப்படின்றத அழகாக வர்ணிச்சுன்னு வரார். மொத்தம் துருவசுவாமி 6வது மாதம் பகவான் வந்துடுறார். அப்படி தபஸ் பண்ணுறாராம். 6 மாதத்துலேயே பகவான் வந்துடுறார். தீவிரமான தபஸ். பொதுவாக பகவத் சாட்சாத்காரம் அடையணும், பகவத் சாட்சாத்காரம் அடையும்னா பகவான் எப்போ வருவான் அப்படின்னா உன்னுடைய தீவிரத்தை வச்சு தான் பகவான் வருவான். இங்கேருந்து நம்ம காசிக்கு போகணும், ஹரித்வார் போய் ஸ்நானம் பண்ணணும்னா எவ்வளோ நாள் ஆகும்னா, நீ எதில் போகிறேன்னு சொல்லு, அப்போ வச்சு தானே சொல்வேன். ஃப்ளைட்டில் போனேன்னா இங்கேருந்து 3 மணி நேரம் டெல்லி போயிடலாம், அங்கேருந்து 4 மணி நேரத்தில் ஹரித்வார் போய் ஸ்நானமே பண்ணிடலாம். ட்ரெயினில் போனேன்னா ஒரு 32 மணி நேரம் 36 மணி நேரம் ஆகும், அங்கேருந்து ஒரு 5 மணி நேரம். பஸ்ஸில் போனேன், காரில் போனேன்னா அதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். நடந்து போனேன்னா 6 மாதம் ஆகும். மாட்டு வண்டியில் போனாலும் 3 மாதம் அந்த மாதிரி ஆகும். அதனால் நீ எப்படி போகிறேன்றதை வச்சு தானே அந்த டெஸ்டினேஷன் போய் அடையிறது. அதே போல் பகவானை பார்க்க முடியும்னா உன்னுடைய தீவிரத்தை எவ்வளோ இருக்குது, தீவிரத்தை வச்சு தானே பகவான் வரார். இப்படி இவருடைய தீவிரத்தை எப்படி இருக்குன்னா, மாதம் பார்த்தா 3 ராத்திரிக்கு ஒரு தடவை, 3 ராத்திரிக்கு அப்புறம் தான் எழுந்துப்பார். எழுந்துட்டு அங்கே விளாம்பழமும் இழந்த பழமும் விழுந்து கிடக்குமா, அதை அப்படியே அலம்பிட்டு கொஞ்சம் யமுனையில் இது பண்ணி பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவோ அதை சாப்பிட்டுட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு திருப்பி கண்ண மூடின்றவர் தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவார்.
அதுக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு கூட நீங்கள் மதுவனம் போய் அன்றைக்கி வரைக்கிறவா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இழந்த பழம் மரம் நிறையா இருக்கும், கீழே கொட்டி கிடக்கும். எப்போயோ நடந்த கதை, எத்தனை கோடிக்கணக்கான வருஷம் முன்னாடி நடந்தது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தா அங்கே போனால் அந்த இழந்த மரம் இருக்கும் அந்த இடத்துல, மதுவனத்தில். இப்படி மாதம் 2வது மாத்திரம் பார்த்தா 3 நாளைக்கு ஒருத்தர் எழுதுண்டாரோன்னு, 2வது மாதத்தில் 6 நாளைக்கு ஒருத்தர் தான் எழுதுப்பார். இப்போ 3 நாளைக்கு ஒருத்தர் எழுந்துக்கும் போதே இவ்வளோ பழம் சாப்பிட்டான்னா 6 நாளைக்கு ஒருத்தர் எழுக்கும்போது என்ன ஒரு 2 கிலோ இழந்த பழத்தை சாப்பிட்டாரான்னா அப்படி இல்லையா. திருண பர்ணாதிபி ஷீர்ணைகி, கீழே இருக்கிற அந்த அந்த மரத்துலேருந்து உதிர்ந்த இலைகள், அப்புறம் அந்த அருகம்புல், இதை மாத்திரம் சாப்பிட்டுட்டு 6 நாளைக்கு ஒரு தடவை எழுந்துப்பார். அதை சாப்பிட்டுட்டு மேலே தியானம் பண்ண ஆரம்பிச்சுடுவார். அப்படியே பார்த்தா அடுத்தது 3வது மாதம் 9 நாளைக்கு ஒரு தடவை எழுந்துப்பாராம். எழுந்துட்டு யமுனைக்கு போவார், ஒரு ஸ்நானத்தை பண்ணுவார். அப்படியே ஸ்நானம் பண்ணிவிட்டு 3 கை அபக்ஷா 3 கை ஜலத்தை குடிப்பாராம், அவ்வளோதான். அப்புறம் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுவார். இப்படி 3வது மாதமானது இப்படி ஜலத்தை குடிச்சுட்டு தியானம் பண்ணுறார். 4வது மாதம் எப்படின்னா 12 நாளைக்கு ஒரு தடவை தான் முழிப்பே வரும். அப்படின்னா அந்த மாதத்தில் மொத்தம் 3 தடவை தான் முழிப்பேன். 12 நாளைக்கு ஒரு தடவை தான் முழிப்பே வரும். அப்படி அந்த 12 நாளைக்கு ஒரு தடவை முழிச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே உட்காந்துட்டு இந்த வாயுவையே குடிப்பாராம், பாம்பு போல். இந்த வாயு குடித்தாராம், அந்த வாயுனால் வயத்தை நிரப்பி அதனால் பசியை போக்கின்ட்டு மேலே அப்படி தியானம் பண்ணினாராம் 4வது மாதம். 5வது மாதம் என்ன பண்ணார்னா, அதுக்கப்புறம் அவர் எழுந்துக்கவே இல்லையா. இப்போ எப்படி தியானம் பண்ணுறாருனா, உட்காந்துட்டான் இல்லை, நின்று கொண்டு ஒரு காலை கீழே ஊனி 2 கையும் மேலே தூக்கி மற்றொரு காலை மடக்கிண்டு இப்படி கையை தூக்கிண்டு இப்படியே நிற்கிறாராம் 5வது மாதம். ஏகாகிர சித்தத்தோட யமநியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் கடுத்தது சமாதி நிலை இருக்கே, அந்த சமாதி நிலைக்கு போய் இப்படி காடமான தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, பொதுவாக இந்த மாதிரி கோரமான தபஸ் பண்ணும்போது இந்த தப்போ அக்னின்றது என்ன பண்ணணும்னா, தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களை போய் மூச்சு விடாதபடிக்கு அவளை கஷ்டப்படுத்துமா இந்த இது. அப்போ அவள் போய் சிபாரிசு பண்ணுவாளாம், யார் குடிச்சு தபஸ் பண்ணுறாலும் பிரம்மதேவர்கிட்ட போய் நீங்கள் போய் அவனை வந்து கொஞ்சம் காட்சி கொடுத்துட்டு வாங்க, எங்களால் வாழ முடியல, மூச்சு விட முடியல, மகாவிஷ்ணுனா மகாவிஷ்ணு, பரமேஸ்வரனா பரமேஸ்வரன்ட்ட இவள் போய் சொல்லுவாளாம். அப்படி தான் பகவான் வச்சுருக்க. அதனால் இந்த தப்போ அக்னியானது இந்த தேவர்கள்லாம் போய் வந்து எங்களால் மூச்சே விட முடியல, நீங்கள் போய் இந்த குழந்தைக்கு போய் தரிசனம் கொடுத்துட்டு வரக்கூடாதா, எங்களால் மூச்சே விட முடியல பிரபோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட போய் சொன்ன உடனே பகவான் சொல்கிறானா, என்னுடைய பக்தன் துருவன். இவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கான். எப்பேற்பட்ட மகரிஷிகள்லாம் வந்து நாங்கள் அனுப்புகிற ரொம்ப ஊர்வசி மேனக்கையிலெல்லாம் அவள் வந்து மயங்கிடுறா, இவளுக்கு தான் வேலை. ஏன் ரொம்ப ஊர்வசி மேனக்கையெல்லாம் அனுப்புகிறான்னா, அடுத்தது இவன் தபஸ் பண்ணுவான், இவன் தப்போ அக்னி வந்து நம்மளு தானே எரிக்கிறது, நம்மள தானே இம்சை பண்ணுறது, இவன் தபஸை சமாப்தி பண்ணிட்டான்னா அது நம்மள்கிட்ட வராது ஒன்றும். அதுக்காக தான் இந்த ரொம்ப ஊசி மேனக்கெல்லாம் வந்து இந்திரன் அனுப்புவான். இவன்கிட்ட ஒன்றும் பாச்சா பலிக்கலை. ஏன்னா 6 வயசு பையன்கிட்ட எந்த ரொம்ப ஊசி மேனக்கம்னா என்ன பலிக்கும், காமக்ரோதெல்லாம் வராத வயசு ஒன்றும், அது அதனால் பிரயோஜனப்படலை. அதனால் இப்படி 5-6 வயசு பையன் ஆனால் இப்படி ஒரு தபஸ் பண்ணுறான், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. மேலே இது என்ன ஆச்சரியம்னு கேட்ட உடனே பகவான் சொல்கிறார், இந்த துருவன் என்னுடைய பக்தன், அதனால என்ன ஆசிரியிச்சு என்னை பரிபூர்ணமாக நம்பி என்னைய மனசில் நினச்சின்னு பண்ணுறதுனால உங்களால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஏற்பட்ட பக்தனுக்கு நான் தரிசனம் கொடுக்க போகிறதில்ல, நான் அந்த பக்தனை தரிசனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சந்தோஷத்துடன் தேவர்கள்ட்ட சொல்லி மேலே பகவான் கிளம்புறார். அதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அத்தாஷ்டமோऽध्यायः மைத்ரேய உவாச சனகாத்யா நாரதश्च ரிபுः ஹம்சः அருணிः யதிः நைதே கிருஹாண் பிரம்மசுதாः ஹ்யாவசன் ஊர்த்வரேதசः மிருஷாதர்மஸ்ய பார்யா ஆசீத் தம்பம் மாயாம் ச சத்ருஹன் அசூதமிதுனம் தத்து நிர்ருதிஹ ஜக்ருஹே அப்ரஜாஹ தயோஹ சமபவத் லோபஹ நிக்ருதிஷ்ச மகாமதே தாப்யாம் க்ரோதश्च ஹிம்சா ச யத் துருக்திஹ ஸ்வசாகலிஹ துருக்தௌ கலிராதத்த
भयं मृत्युं च सत्तमा तयोश्च मिथुनं जज्ञे यातनानिरयस्तथा संग्रहेण मयाख्यातः प्रतिसर्गस्तवानघा त्रिश्रुत्वैतत् पुमान् पुण्यं विधुनोति आत्मनो मलम् अथातः कीर्तये वंशं पुण्यकीर्तेः कुरुद्वः स्वायम्भुवस्यापि मनोः हरेः अंशांशजन्मनः प्रियौरतोत्तानपादौ शतरूपापतेः सुतौ वासुदेवस्य कलया रक्षायां जगतस्थितौ जाये उत्तानपादस्य सुनीतिः सुरुचिस्तयोः सुरुचिः प्रेयसी प्रत्युः नेतरा यत्सुतो ध्रुवः एकदा सुरुचेः पुत्रम् अङ्कमारोप्य लालयन् उत्तमं नारुरुक्षन्तं ध्रुवं राजा अभ्यनन्दत तथा चिकीर्षमानं तं सपत्न्याः तनयं ध्रुवं सुरुचिः शृण्वतो राज्ञः सेर्ष्यमाह अतिगर्विता नवत्सा नृपतेर्धिष्ण्यं भवान् आरोढुमर्हति न गृहीतो मया यत्त्वं कुक्षावपि नृपात्मजः बालोऽसि बता नात्मानम् अन्यस्त्री गर्भसंभृतम् नूनं वेद भवान् यस्य दुर्लभेऽर्थे मनोरथः तपसा आराध्य पुरुषं तस्यैवानुग्रहेण मे गर्भे त्वं साधया आत्मानं यदीच्छसि नृपासनं मैत्रेय उवाच मातुः सपत्न्याः सदुरुक्तिविद्धः श्वसन् रुषा दण्डहतो यथा अहिः हित्वामिषन्तं पितरं सन्नवाचं जगाममातुः प्ररुदन् सकाशं तं निःश्वसन्तं स्फुरिताधरोष्ठं सुनीतिरुत्सङ्ग उदूह्य बालं निशम्य तत् पौरमुखान्नितान्तं साविव्यथे यद्गदितं सपत्न्याः सोत्सृज्य धैर्यं विललापशोक दावाग्निना दावलतेव बाला वाक्यं सपत्न्याः स्मरति सरोजश्रिया दृशा बाष्पकलाम् उवाह दीर्घं श्वसन्ती वृजिनस्य पारम् अपश्यति बालकमाह बाला मामङ्गलं तात परेषु मंस्थाः भुङ्क्ते जनो यत् परदुःखदस्तत्
सत्यं सुरुच्याभिहितं भवान् मे यद्दुर्भगायाः उदरे गृहीतः स्तन्येन वृद्धश्च विलज्जते यां भार्येति वा वोढुम् इडस्पतिर्माम् आतिष्ठतत्तात विमत्सरस्त्वम् उक्तं समात्रापि यत् अव्यलीकम् आराधया अधोक्षजपादपद्मं यदीच्छसे अध्यासनमुत्तमो यथा यस्याङ्घ्रिपद्मं परिचर्य विश्व विभावनाय आत्तगुणाभिपत्तेः अजोऽध्यतिष्ठत् खलु पारमेष्ठ्यं पदं जितात्मश्वसनाभिवन्द्यम् तथा मनुर्वो भगवान् पितामहः यमेकमत्या पुरुदक्षिणैर्मखैः इष्ट्वाभिपेदे दुरवापमन्यतः भौमं सुखं दिव्यम् अथापवर्ग्यं तमेव वत्साश्रया भृत्यवत्सलं मुमुक्षुभिः मृग्यपदाब्जपद्धतिम् अनन्यभावे निजधर्मभाविते मनसि अवस्थाप्य भजस्व पूरुषम् नान्यं ततः पद्मपलाशलोचनात् दुःखच्छिदं ते मृगयामि कञ्चन यो मृग्यते हस्तगृहीतपद्मया श्रियेतरैरङ्गविमृग्यमाणया मैत्रेय उवाच एवं सञ्जल्पितं मातुः आकर्ण्य अर्थागमं वचः सन्नियम्य आत्मनात्मानं निश्चक्राम पितुः पुरात् नारदः तदुपाकर्ण्य ज्ञात्वा तस्य चिकीर्षितं स्पृष्ट्वा मूर्ध्नि अघघ्नेन पाणिना प्राह विस्मितः अहो तेजः क्षत्रियाणां मानभङ्गम् अमृष्यताम् बालोऽप्ययं हृदा धत्ते यत्समातुः असद्वचः नारद उवाच नाधुनापि अवमानं ते सम्मानं वापि पुत्रका लक्षयामः कुमारस्य सक्तस्य क्रीडनादिषु विकल्पे विद्यमानेऽपि न ह्यसन्तोषहेतवः पुंसः मोहमृते भिन्नाः यल्लोके निजकर्मभिः परितुष्येत् ततस्तात तावन्मात्रेण पूरुषः दैवोपसादितं यावत् वीक्ष्येश्वरगतिं बुधः अथ मात्रोपदिष्टेन योगेन अवरुत्ससि यत्प्रसादं स वै पुंसां दुराराध्यो मतो मम मुनयः पदवीं यस्य निस्सङ्गेन
उरुजन्मभिः न विदुः मृगयन्तोऽपि तीव्रयोगसमाधिना अतो निर्वर्ततामेष निर्बन्धः तव निष्फलः यतिष्यति भवान् काले श्रेयसां समुपस्थिते यस्य यद्दैव विहितं सतेन सुखदुःखयोः आत्मानं तोषयन् देहि तमसः पारमृच्छति गुणाधिकान् मुदं लिप्सेत् अनुक्रोशं गुणाधमात् मैत्रीं समानात् अन्विच्छेत् न तापैः अभिभूयते ध्रुव उवाच सोऽयं शमो भगवता सुखदुःखहतात्मनां दर्शितः कृपया पुंसां दुर्दर्शः अस्मद्विधैस्तु यः अथापि मे अविनीतस्य क्षात्रं घोरम् उपेयुषः सुरुच्या दुर्वचो बाणैः न भिन्ने श्रयते हृदि पदं त्रिभुवनोत्कृष्टं जिगीषोः साधुवर्त्म मे ब्रूहि अस्मत् पितृभिः ब्रह्मन् अन्यैरपि अनधिष्ठितम् नूनं भवान् भगवतः योऽङ्गजः परमेष्ठिनः विदुदन् अटते वीणां हितार्थं जगतोऽर्कवत् मैत्रेय उवाच इत्युदाहृतमाकर्ण्य भगवान् नारदस्तदा प्रीतः प्रत्याहतं बालं सद्वाक्यमनुकम्पया नारद उवाच जनन्याभिहितः पन्थाः स वै निःश्रेयसस्य ते भगवान् वासुदेवस्तं भज तत्प्रवणात्मना धर्मार्थ काममोक्षाख्यं य इच्छेत् श्रेय आत्मनः एकमेव हरेस्तत्र कारणं पादसेवनं तत्तात गच्छ भद्रं ते यमुनायाः तटं शुचि पुण्यं मधुवनं यत्र सान्निध्यं नित्यदा हरेः स्नात्वानुसवनं तस्मिन् कालिन्द्याः सलिले शिवे कृत्वोचितानि निवसन् आत्मनः कल्पितासनः प्राणायामेन त्रिवृत्रा प्राणेन्द्रियमनोमलं शनैः द्युदस्याभिध्यायेत् मनसा गुरुणा गुरुं प्रसादाभिमुखं शश्वत् प्रसन्नवदने क्षणं सुनासं
சுப்ருவம் சாருகபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்டே க்ஷணாதரம் பிரணதாஸ்ரயனம் ந்ரும்ணம் சரண்யம் கருணார்ணவம் ஸ்ரீவத்சாங்கம் घनश्यामं पुरुषं वनमालिनं शङ्खचक्रगदापद्मैः अभिव्यक्तचतुर्भुजं किरीटिनं कुण्डलिनं केयूरवलयान्वितं कौस्तुभाभरणग्रीवं पीतकौशेयवाससं काञ्चीकलापपर्यस्तं लसत्काञ्चननूपुरं दर्शनीयतमं शान्तं मनोनयनवर्धनं पद्भ्यां नखमनिश्रेण्या विलसद्भ्यां समर्चतां हृत्पद्म कर्णिकाधिष्ण्यम् आक्रम्य आत्मन्यवस्थितं स्मयमानम् अभिध्यायेत् सानुरागावलोकनम् नियतेनैकभूतेन मनसा परदर्शभम् एवं भगवतो रूपं सुभद्रं ध्यायतो मनः निर्वृत्या परया तूर्णं सम्पन्नं न निवर्तते जप्यश्च परमो गुह्या श्रूयतां मे नृपात्मजा यं सप्तरात्रं प्रपठन् पुमान् पश्यति खेचरान्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। मन्त्रेणानेन देवस्य कुर्यात् द्रव्यमयीं बुधः सपर्यां विविधैः द्रव्यैः देशकालविभागवित् सलिलैः शुचिभिर्माल्यैः वन्यैः मूलफलादिभिः शस्ताङ्कुरांशुकैः च अर्चेत् तुलस्या प्रियया प्रभुं लब्ध्वा द्रव्यमयीमर्चां क्षिति अम्वादिषु वार्चयेत्। आभृतात्मा मुनिशान्तः यतवाक् मितभिन्यभुक् स्वेच्छावतार चरितैः अचिन्त्य निजमायया करिष्यति उत्तमश्लोकः तद्ध्यायेत् हृदयङ्गमम्। परिचर्या भगवतः यावत्यः पूर्वसेविताः तामन्त्र हृदयेणैव प्रायुञ्ज्यात् मन्त्रमूर्तये। एवं कायेन मनसा वचसा च मनोगतम् परिचर्यमाणो भगवान् भक्तिमत्परिचर्यया पुंसाम्
अमायिनां सम्यक् भजतां भाववर्धनः श्रेयो दिशति अभिमतं यद्धर्मादिषु देहिनां विरक्तश्च इन्द्रियरतौ भक्तियोगेन भूयसा तं निरन्तर भावेन भजेताद्धा विमुक्तये इत्युक्तस्तं परिक्रम्य प्रणम्य च नृपार्भकः ययौ मधुवनं पुण्यं हरेश्चरणचर्चितं तपोवनं गते तस्मिन् प्रविष्टोऽन्तः पुरं मुनिः अर्हितार्हणको राज्ञा सुखासीन उवाच तं नारदोवाच राजन् किं ध्यायसे दीर्घं मुखेन परिशुष्यता किं वा नरिष्यतो कामः धर्मो वार्थेन संयुतः राजोवाच सुतो मे बालको ब्रह्मन् स्त्रैणेन अकरुणात्मना निर्वासितः पञ्चवर्षः सह मात्रा महान् कविः अप्यनाथं वने ब्रह्मन् मास्मदन्ति अर्भकं वृकाः श्रान्तं शयानं क्षुधितं परिम्लानमुखाम्बुजम् अहो मे बत दौरात्म्यं स्त्रीजितस्य उपधारय योऽङ्कं प्रेम्णा आरुरुक्षन्तं नाभ्यनन्दम् असत्तमः नारदोवाच मामाशु च स्वतनयं देवगुप्तं विशाम्पते तत्प्रभावम् अभिज्ञाय प्रावृङ्क्ते यद्यशो जगत् सुदुष्करं कर्म कृत्वा लोकपालैरपि प्रभुः ऐष्यति अचिरतो राजन् यशः विपुलयं स्तव मैत्रेय उवाच इति देवर्षिणा प्रोक्तं विश्रुत्य जगतीपतिः राजलक्ष्मीम् अनादृत्य पुत्रमेव अन्वचिन्तयत् तत्राभिषिक्तः प्रयतः तामुपोष्य विभावरीं समाहितः पर्यचरत् ऋष्यादेशेन पूरुषम् त्रिरात्रान्ते कपित्सबदराशनः आत्मवृत्ति अनुसारेण मासं निन्ये अर्चयन् हरिं द्वितीयं च तथा मासं षष्ठे अर्भको दिने तृणपर्णादिभिः शीर्णैः कृतान्नः अभ्यर्चयद्विभुं तृतीयं चानयन् मासं नवमे अहनी अभक्षः उत्तमश्लोकम् उपाधावत् समाधिना चतुर्थमपि वै मासं द्वादशे
द्वादशे अग्नि वायुभक्षो जितश्वासः ध्यायन् देवम् अधारयत् पञ्चमे मास्यनुप्राप्ते जितश्वासो नृपात्मजः ध्यायन् ब्रह्मपदैकेन तस्थो स्थाणुः इवाचलः सर्वतो मन आकृष्य हृदि भूतेन्द्रियाशयम् ध्यायन् भगवतो रूपं नाद्राक्षीत् किञ्चनापरम् आधारं महदादीनां प्रधानपुरुषेश्वरं ब्रह्मधारयमाणस्य त्रयो लोकाश्च कम्पिरे यदैकपादेन सपार्थिवार्भकः तस्थौ तदङ्गुष्ठ निपीडितामही न नाम तत्रार्धमिभेन्द्रधिष्ठिता तरीव सौयेतरतः पदे पदे तस्मिन्नभिध्यायति विश्वमात्मनः द्वारं निरुध्यासुम् अनन्यया धिया लोकानिरुच्छ्वास निपीडिता भृशं सलोकपालाः शरणं ययुर्हरिं देवावूचुः नैवं विदामो भगवन् प्राणरोधं चराचरस्य अखिलसत्त्वधाम्नः विधेहि तन्नो वृजिनाद्विमोक्षं प्राप्ता वयं त्वां शरणं शरण्यं भगवानुवाच माभीष्टबालं तपसो दुरत्ययान् निवर्तयिष्ये प्रतियातस्वधाम यतो हि वघा प्राणनिरोध आसीत् औत्तानपादिः मयि संगतात्मा। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे ध्रुवचरित्रे अष्टमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।